தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதவி விலகும்படி கேட்டுக்கொண்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. கருணாநிதியின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வந்தது. வாரிசு அரசியல் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தற்பொழுது திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை. திமுகவினரே அதிர்ந்து போய்விட்டார்கள். அந்த அளவுக்கு பலத்த அடி வாங்கியது திமுக இந்த முறை. திமுக தன்னுடைய கட்சியை சீர்படுத்த நினைக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் மு.க.ஸ்டாலின் கட்சியை தான் சீரமைக்க உள்ளதாக கூறினார். கட்சியில் அதிரடி மாற்றங்கள் செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். கட்சியில் செயல்படாதவர்கள் தானாகவே முன்வந்து பதவியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் வேட்பாளர்கள் மேல் அதிருப்தியுற்று பல பொறுப்பாளர்கள் கட்சி வேலை செய்யவில்லை, தேர்தல் வேலைகளில் ஒதுங்கிக் கொண்டனர். திமுக தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. ஆக கட்சி பணி செய்யாத, தேர்தல் வேலை செய்யாதவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகிக் கொள்ள வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அப்படி பதவி விலகாவிட்டால் தான் அதிரடியாக அவர்களை கட்சி பதவியிலிருந்து நீக்குவேன் என அறிவித்துள்ளார். செயல்படாதவர்கள் பதவி விலகிக் கொள்ளும்படி மு.க.ஸ்டாலின் கூறியது தேர்தல் நேரத்தில் தேர்தல் வேலை பார்க்காமல் ஒதுங்கியிருந்த திமுக பொறுப்பாளர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.